யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே இந்த எப்ஸ்டைன் ஃபைல் அப்படி இப்படின்னு சொல்லி மக்கள் என்னடா இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அசாதாரண மனநிலை இருக்கும்போது, அத தன்னோட திரைப்படத்துக்கு சாதகமா பயன்படுத்தி ஒரு ப்ரமோஷனுக்காக அந்த திரைப்படத்துக்கு ஹைப் ஏத்தலாம் அப்படின்னு பண்றது இருக்குல்ல. அது இது என்ன மாதிரியான மனநிலைன்னு தெரியல. வர வர பாலிவுட் பாத்தீங்கன்னா ரொம்பவே கேவலமா போயிட்டு இருக்கானுங்க. பட் இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. டெல்லியில ஆக்சுவலா இந்த மிஸ்ஸிங் கேஸ் அப்படின்றது நிறைய இருக்கதான் செய்யுது. பட் மிஸ்ஸிங் கேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹியூமன் டிராபிக், மனித கடத்தலா இருக்கிறதே கிடையாது. அந்த டெல்லியோட கல்ச்சர் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளோட கல்ச்சருக்கும் டெல்லியோட கல்ச்சருக்கும் முற்றிலும் வேறுபட்டது. அவங்களாம் பாத்தீங்கன்னா நாங்களாம் இண்டிபெண்டா இருக்கிறோம், நாங்க ஜாலியா இருக்கணும், ஒரு மாதிரி அந்த சொசைட்டியோட திங்கிங்கே வேற மாதிரி இருக்கும். இன்னொன்னு, இந்த படிப்புக்கு கல்வி கத்துக்கிறது ரொம்ப அடுத்து தராங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக வீட்டு விட்டு போறது, அப்புறம் நாங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியா டூர் போறோம் அப்படின்ற மாதிரி வீட்டு விட்டு போறது, அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இந்த மனித கடத்தல், அதுக்கப்புறம் ஒரு சில பேர் இந்த வயசான மிஸ் ஆகுதுன்றது தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. இதுல யோசிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி காணாம போறவங்க எல்லாரையும் இந்த மாதிரி எங்க வீட்டுல பசங்க மட்டும் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு வாரத்திலயோ 1 மாசத்துலயோ 4 மாசத்துலயோ அவங்க திரும்பி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காணாம போன பசங்க திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க, நாங்க தேடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்றதே கிடையாது. இவங்க இன்ஃபார்ம் பண்ணதுனால இவங்க வீட்டுக்கே வந்தாலும் கூட இன்னுமே அவங்க பாத்தீங்கன்னா அந்த காணாம போன லிஸ்ட்லயே தான் இருப்பாங்க. இந்த ஆட்கள் காணாம போறது அப்படின்றது வெறும் டெல்லியிலயோ மும்பையிலயோ அங்க மட்டும் நடக்கிறது இல்ல, தமிழ்நாட்டிலும் நிறைய நடக்குது. 2021 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6399 பேர் காணாம போயிருக்காங்க. 2023 7826 பேர் காணாம போயிருக்காங்க. பட் மத்த ஸ்டேட்டை விட தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ரெக்கவரி ரேஷியோ அப்படின்றது தமிழ்நாட்டில் நல்லாவே இருக்கும். கிட்டத்தட்ட 80% பேரை மேக்சிமம் மீட்டு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி மிஸ் ஆனவங்களை விரைந்து கண்டுபிடிக்கிறதுல முதலிடமா தமிழ்நாடு போலீஸ் தான். தென்காசி போலீஸ் பாத்தீங்கன்னா 72 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 44 பேரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹியூமன் மிஸ்ஸிங் அப்படின்றது எல்லா நாட்டிலும் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கும். ஒரு பக்கம் காணாம போயிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. டெல்லியில 2021 2025 வரைக்கும் 12 18 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் கிட்டத்தட்ட 25,500 பேர் காணாம போயிருக்காங்க. அதுல 21,500 பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. மீதி 4000 பேர் பாத்தீங்கன்னா இன்னமும் தேடுதல் வேட்டையில தான் இருக்காங்க. நம்ம இந்த நியூஸ்ல கூட அடிக்கடி பார்ப்போம். சிறு வயதில் காணாம போனவர் 15 ஆண்டுகளுக்கு பிறகு, 28 ஆண்டுகளுக்கு பிறகு, 45 ஆண்டுகளுக்கு பிறகு வீடு வந்து சேர்ந்தார் அப்படின்றது. சோ இந்த மிஸ்ஸிங் அப்படின்றது எல்லாமே ஆள் கடத்தல் அப்படின்னு நடக்கிறதும் கிடையாது. ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா சொந்த விருப்பத்தின் பேர்ல இந்த வீட்டுல இருக்கேன்னு வெறுப்பா இருக்கு, இந்த வீடே பிடிக்கல, இந்த ஊரே பிடிக்கல அப்படின்ற மாதிரியும், வீட்டுல ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி மிஸ் ஆகிறவங்களும் இங்க இருக்கதான் செய்யறாங்க. அப்படி போறவங்க கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் கழிச்சு வீட்டை தேடி வருதுன்றது இங்க தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா ஒரு நாட்டுல மக்களுக்கு இந்த மாதிரி அநீதிகள் நடக்குது, அதை போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எங்களோட கடமை அப்படின்னு இந்த இன்ஃபுளுசர்ஸ் தானா முன் வந்து இந்த மாதிரி அநீதிகள்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது எங்களோட கடமை, அதனால இதை நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றதுன்றது அது அவங்களோட கடமை. ஆனா இதே நாங்க மூவி ப்ரொமோஷனுக்கு, அதாவது எங்ககிட்ட காசு கொடுத்து ப்ரொமோஷன் பண்ண சொன்னா மட்டும்தான் இந்த விஷயத்த நாங்க உங்ககிட்ட வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்றதுக்குல்ல, அதெல்லாம் கேவலமான விஷயம். இந்த மூவி ப்ரொமோஷன்ல நம்ம ஒரு இன்ஃபுளுன்ஸா அடக்கம் தான். இவனுங்களும் காசு வாங்கிட்டு தான் இந்த ஒரு விஷயத்த நாங்க மக்களுக்கு நல்லது பண்றோம், இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்படின்னு அந்த மூவியை ப்ரொமோட் பண்ணணும், அந்த மூவியை ஹைப் பண்ணுன்றதுக்காகவே இவனுங்க இந்த மாதிரி விஷயத்த செஞ்சுட்டு இருக்கானுங்க.